இனிய மாலை வணக்கங்கள். நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவங்களை பகிர்ந்து வருகிறோம். நான் எனது ஊரிலே இருக்கிற என்னுடைய நண்பர்கள் மற்றவர்களோடு நெருங்கி பழகுவது பழக்கம். அந்த நேரத்திலே ஊருக்கு சென்றிருந்த பொழுது எங்களுடைய நண்பர்கள் ஒரு கருத்தை சொன்னார்கள். இதற்கு முன்னாலே இருக்கக்கூடிய நண்பர்கள் சரியாக பொங்கல் விழாவை கொண்டாடவில்லை. அதற்கு மாற்றாக நம்முடைய இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்கள் விளையாட்டுப் போட்டிகளை நடத்த வேண்டும் என்று அவர் சொன்னார்கள். அதற்கு நான் பொருள் நமக்கு வேண்டுமே என்று கேட்டேன். பொருள் என்றால் பணம். அவர்கள் உடனடியாக என்ன செய்தார்கள் என்றால், ஒவ்வொரு வீடு வீடாக சென்று என் பேரிலே சொல்லி இவருடைய தலைமையிலே பணத்தை நாங்கள் வசூல் செய்து உரிய முறையிலே கணக்கு தருவோம் என்று கேட்டார்கள். என் மீதும் என் குடும்பத்தின் மீதும் இருக்கிற நம்பிக்கையினாலே அவரவர்கள் ரூ. 5, அந்த காலத்தில் ரூ. 5 கொடுப்பதே அரிது. அந்த மாதிரி வசூல் செய்ததோடு இல்லாமல் ஒவ்வொரு தோட்டமாக போய் ஊருக்கு வெளியிலே இருக்கிறவர்கள் இடத்தெல்லாம் என்னை சைக்கிளை பின்னாலே வைத்து அழைத்து கொண்டு கூட்டு கொண்டு போய் அவர்கிட்டயே பணம் வாங்கி நான் உரிய பரிசாக அந்த காலத்திலே இந்த சோப்பு பெட்டி, கண்ணாடி போன்றவை தான் அந்த நேரத்திலே பரிசாக நாங்கள் கொடுத்து வருவோம். அந்த முறையிலே 2 நாள் போட்டியாக நாங்கள் போட்டியை ஆரம்பித்தோம். முதல் நாள் முழுக்க குழந்தைகளுக்கானது. அடுத்த நாள் அந்த குழந்தைகளுக்கான போட்டியே மிக சிறப்பாக இருக்கும். அது ஒரு ஒரு நூலிலே ஒரு முறுக்கை கட்டி அதை எட்டி கையிலே பின்னாலே கட்டிக்கொண்டு எட்டி குதித்து அதை முறுக்கு சாப்பிட வேண்டும் என்பது அந்த விளையாட்டினுடைய தன்மையாகும். அதை பார்ப்பதற்கு ஜனங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அதே போல் உருளைக்கிழங்கு பொறுக்குதல் என்பது கல்லை இந்த செங்கல் அல்ல, இந்த வெள்ளை நிறமாக இருக்கும். அந்த கல்லை பொறுக்கி கொண்டு வந்து போட வேண்டும் என்று வைத்திருப்பார்கள். அதில் 5 பேர் குழந்தைகளை மட்டும் வைத்து எவர்கள் சீக்கிரமாக கொண்டு வந்து போடுகிறார்களோ அவர்களுக்கு பரிசை அளிப்போம். அதே மாதிரி குழந்தைகளுக்கான பல விதமான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறும். 2வது நாள் மட்டும் பெரியவர்களுக்கான போட்டிகள் 1000 மீட்டர் ஓட்டப்பந்தயம், சைக்கிள் பந்தயம், அதே மாதிரி அவர்கள் கபடி, அதே மாதிரி போன்ற விளையாட்டுகளை எல்லாம் வாலிபால், கடைசியாக இருக்கிறது கயிறு இழுத்தல். இதிலே தான் ஒவ்வொரு ஊரில் இருக்கிறவர்களுக்கும் மற்ற ஊரில் இருக்கிறவர்களுக்கும் அடிக்கடி தகராறு வந்தது உண்டு. இதை சரிப்படுத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. இந்த முறையாக செய்து கொண்டிருக்கும் போது ஒரு வருடம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சமாச்சாரம் நடந்தது. என்னவென்றால், ஒரு ஆசிரியருக்கும் மாணவனுக்கும் பிரச்சனை அந்த மாணவன் ஆசிரியரை அடித்து விட்டான். உடனே அந்த ஆசிரியர் நேராக சென்று அந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் சேர்ந்து மருத்துவ சான்றிதழை பெற்று கொண்டு போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்து விட்டார். அந்த சமயத்திலே அந்த புகாரை பெற்றுக்கொண்ட போலீஸார் ஒரு வேன் எடுத்துக்கொண்டு நேராக ஊருக்கு வந்தார்கள். ஊருக்கு வந்தவொன்னு கேட்டார், யார் இதுக்கு ஆர்கனைசர் என்று கேட்டார்கள். எல்லோரும் என்னைத்தான் காண்பித்தார்கள். ஏன் நான் அப்படி ஊருக்கெல்லாம் சென்றிருக்கிற பொழுதெல்லாம் சட்டையே போட்டுக்கொண்டிருக்க மாட்டேன். எனவே அவர்கள் என்னை அந்த சட்டை போடாத நிலையிலே மேலே துண்டு போட்டிருப்பேன். என்னை அழைத்து கொண்டு நேராக போலீஸ் ஸ்டேஷன் சென்றார்கள். போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார்ந்துருக்கிற பொழுது அந்த இன்ஸ்பெக்டர் அவர்கள் என்னை பார்த்து, என்ன நீ வச்சுதான் சட்டமா, ஒரு பையன் ஆசிரியர் அடிக்கிறது தான் உங்களுடைய ஊர் பழக்கமா என்று திட்டினார். அப்பொழுது அங்கே பக்கத்து ஊரை சேர்ந்த ஒரு பெரியவர் ஒருவர் உட்கார்ந்திருந்தார். குடும்பத்துக்கு வேண்டிப்பட்டவர். அவர் என்னை பார்த்ததும் எழுந்து, ஐயா வணக்கம், நன்றாக இருக்கிறீர்களா என்று கேட்டார். உடனே இன்ஸ்பெக்டர் கேட்டார், யார் இவர் என்னன்னு கேட்டார். சார், இந்த மாதிரி ஒரு பெரிய பதவியில் படித்து வேலையில் இருக்கிறார். ஆனால் ஊருக்காக எல்லா வேலையும் நன்மைகளையும் செய்வார், மக்களுக்கும் அவர் தொண்டாற்றுவார் என்று சொன்னார். உடனடியாக அந்த இன்ஸ்பெக்டர், என்ன நீங்கள் படித்து ஒரு பட்டம் பெற்றவராயிட்டு ஒரு சட்டை போடாமல் இருக்கலாமா என்று சொன்னார். உடனடியாக நானும் சொன்னேன், ஐயா நான் கிராமத்தான், நான் திடீரென்று ஒரு எளிமையாக இருப்போன் என்று சொன்னேன். உடனே இது பிரச்சனை என்ன என்று கேட்டார். நான் அந்த ஆசிரியரை கூப்பிட்டு கேட்டேன், இன்றைய தினம் நமது ஊரில் அனைவரும் குழந்தைகளும் பெரியவர்களும் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாள், அந்த நாளை ஏன் நீங்கள் கெடுக்க நினைக்கிறீர்கள் என்று கேட்டேன். இன்ஸ்பெக்டரும் என்றும் பகிர்ந்து கொண்டு, இதற்காக இவ்வளவு தூரம் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகி சர்டிஃபிகேட் வாங்கி கொண்டு வருமா, ஒரு மாணவனுக்கும் ஆசிரியருக்கும் பிரச்சனை என்றால் உங்களுக்குள்ளே பேசி தீர்த்து கொள்ள வேண்டியதான் என்று ஆசிரியருக்கும் போதனை கொடுத்து அனுப்பிவிட்டார்கள். அதற்கு பின்னால் அந்த இன்ஸ்பெக்டர் எனக்கு நண்பரான உடனே அவர் என் வீட்டுக்கு அழைத்து கொண்டு சென்றார். வீட்டுக்கு அழைத்து கொண்டு சென்று அவர் மனைவியுடன் இருந்தார். உடனே எனக்கு ஒரு தேநீர் இருந்து கொடுக்குமாறு கொடுத்து விட்டு சொன்னார், என் மனைவிக்கு ஒரு தங்கை இருக்கிறாள், அந்த தங்கைக்கு ஒரு நல்ல படித்த மணமகன் வேண்டும், உங்களுக்கு தெரிந்தவர் யாராவது இருப்பேன், நீங்கள் தெரியப்படுத்துங்கள் என்று சொன்னார். சரி என்று சொல்லிவிட்டு நான் மறுநாள் என்னுடைய வேலைக்கு சென்றேன். என்னுடன் பணிபுரிந்த கனகராஜ் என்பவர் அவருடைய அதே வகுப்பை சேர்ந்தவர் ஆகினால அவரும் படித்தும் பெற்றவர்கள் என்ற காரணத்தினாலே அவரை நான் செய்து உடனே அந்த இன்ஸ்பெக்டரை பார்க்க சொன்னேன். அவரும் என்னுடைய பேச்சை கேட்டு உடனடியாக கனகராஜ் அவர்கள் சென்று அவரை சந்தித்தார். சந்தித்துக்கு பின்னாலே ஒரு நாள் மணப்பெண் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடாகியது. அந்த நிகழ்ச்சிக்கு சென்ற என்னுடைய நண்பர் கனகராஜ் அவர்கள் அங்கே பார்த்துவிட்டு பெண் பிடிக்கவில்லை என்று சொல்லி வந்துவிட்டார்.
அவர் என்னிடம் வந்து அந்த பெண் வந்து சரியாக இல்லை, நிறமாக இல்லை, நான் நிறமாக இருப்பதை எதிர்பார்க்கிறேன், உன்னுடைய எதிர்பார்ப்பு என்னதான் என்று கேட்டேன். நடிகை அம்பிகாவை போல இருக்க வேண்டும் என்று அவர் சொன்னார். இதெல்லாம் நடக்கூடிய காரியமே என்று சொன்னேன். அவர் எனக்கு என்ன அதிர்ச்சி கொடுத்தாருன்னா, இதில் கிளைமாக்ஸ் தான். அவர் என்ன சொன்னார்ன்னு என்று கேட்டால், ஐயா நீங்கள் தப்பாக எடுத்துக்கொள்ள என்ற ஒரு கருத்தை சொல்கிறேன், என்ன என்று கேட்டேன். அவர் சொன்னார், ஐயா இந்த இன்ஸ்பெக்டர் ஒய்ஃபோட தங்கை பிடிக்கவில்லை, ஆனால் இன்ஸ்பெக்டர் ஒய்ஃப் எனக்கு பிடித்திருக்கிறது என்று சொன்னார். எனக்கு தூக்கி வாரி போட்டது. இதை ஏதாவது இன்ஸ்பெக்டர் காதுக்கு போனால் அவர் எவ்வளவு தூரம் நினைப்பார், கட்டி போட்டு அடித்து விட மாட்டார் என்று அவரிடம் சொல்லி அவருக்கு அறிவுரை கூறி அனுப்பி வைத்தேன். இந்த விதமாக சில நண்பர்கள் சில பொறுக்க முடியாத சில கருத்துக்களையும் சொல்லி எல்லோரையும் மனத்துக்கு வருத்தமடைய செய்கிறார்கள். எனவே இந்த நண்பர்களுக்காக நாம் ஏதாவது செய்ய நினைப்பது என்பது நமக்கே சில சமயத்தில் பிரச்சனையாக வந்துவிடும். இதுதான் என்னுடைய அனுபவம். நன்றி, வணக்கம்.